லோகேஷ் கனகராஜ் அண்ட் கார்த்திக் சுப்புராஜ் இந்த ரெண்டு பெரிய டைரக்டருமே சேர்ந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணா அதுல ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் இருக்குமோன்னு நம்ம எதிர்பார்க்கும் போது இங்க ரொமான்ஸ் தெரிக்குது. 90s கிட்ஸ்க்கு வயசு 30 ஆகுது, ஆனா லைஃப்ல இன்னும் எதுவுமே செட் ஆகல. இந்த ஒரு மொரட்டு யதார்த்தம் தான் இந்த படமே. ஸோ திஸ் இஸ் சேது, வெல்கம் டு ஃபீலிங் இஃபிட். ஒரு யூபிஎஸ்சி பொண்ணு, ஒரு அன்எம்ப்ளாய்டு பையன், லவ் செட் ஆச்சா? மேகாதமன் படத்தை டைரக்ட் பண்ண திருக்குமரோட புது டைரக்ஷன் வந்திருக்க படம் தான் 29. இந்த 29 படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 29 வயசான சத்யான்ற ஒரு யங்ஸ்டர் வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு பேச்சுலரா சுத்திட்டு இருக்கும்போது அப்போ யூபிஎஸ்சி படிக்கிற ஒரு விஜின்ற பொண்ணு மேல லவ் வருது. லவ் செட் ஆச்சா இல்லையா, இல்ல ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல பிரிச்சுட்டாங்களா? விது, பிரீத்தியா ஷானி இவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரி ஸ்கிரீன்ல ரொம்ப அழகாவே ஒர்க் ஆயிருக்கும். இன் பிட்வீன் மாஸ்டர் மகேந்திரன் ஒரு கேமியோ வில்லன் ரொம்ப ப்ராப்பராகவே மேட்ச் ஆயிருக்கும் இந்த படத்துக்கு. டைரக்டர் ரத்னகுமார் ஒரு ரிலேஷன்ஷிப்பை 10 சாப்டரா சூப்பரா செம ஃபீலா கொடுத்துருக்காரு. சீனு ரோல்டன் மியூசிக் படத்துக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு. கேமராமேன் மாதேஷ் மாணிக்கம் 2010 பீரியட் ஃபீல்ல பக்காவை கொண்டு வந்திருக்காரு. ஆனா படத்துல ஒரு பெரிய பல்பு என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோ பிரேக்கப்பை தாங்க முடியாம திடீர்னு ஒரு எக்கோ வரைகிற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அந்த இடம் தான் படத்துக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரா ரொம்ப லேகாக ஃபீல் ஆச்சு. ஸோ படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கன்ஃபியூஸ்ல இருந்தா, இது ஒரு லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் சில எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா தெரிஞ்சாலும் படத்துல ஒரு ஹானஸ்ட் இருக்குது. 23 வயசுல வேலை இல்லாம கமிட் ஆகாம கஷ்டப்படுற எல்லா சிங்கர்ஸுமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான், ஒரு டீசென்ட் வாட்ச். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்காக ஃபிலிம் ஃபீட்டை ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.